அனைவருக்கும் வணக்கம். வசந்த ராகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சினி ஃபீல்டில் எத்தனையோ பாடகர்கள், பாடகிகள், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலரை பற்றி மட்டும்தான் நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருக்கோம். பல இசையமைப்பாளர்களை, பல பாடகர்களை, பல பாடகிகளை நம்ம மறந்துட்டோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன காரணம்னே தெரியல, பலரை நம்ம மறந்துட்டோம். அந்த மாதிரி நம்மால் மறக்கடிக்கப்பட்ட பாடகர்கள், பாடகிகள், இசையமைப்பாளர்கள் இவங்களை பற்றி பேசுவது தான் என் நிகழ்ச்சியோட நோக்கமே. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாடகி. காலத்தால் அழிக்க முடியாத நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி புகழ்பெற்ற பாடகிகள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த பாடகி வெறும் ஹம்மிங்காலேயே பேர் பெற்ற ஒரு பாடகி. இவர் பாடின பாடல்கள் ரொம்ப குறைவு. ஆனால் பல வெற்றி பாடல்களுக்கு இவருடைய ஹம்மிங் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அவர்தான் ஹம்மிங் ராணி வசந்தா. வசந்தாவோட சொந்த ஊர் குண்டூர். வசந்தாவுடைய அப்பா நாடகங்களுக்கெல்லாம் இசையமைப்பார், நல்லா பாடுவார், சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. அவங்க அம்மா ஒரு வீணை வித்வான். சின்ன வயசுலேயே வசந்தா விஜயவாடா ஆல் இண்டியா ரேடியோவில் பாடல்கள்லாம், சின்ன குழந்தைகளுக்கான பாடல்கள்லாம் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. வசந்தா சின்ன வயசுலேயே முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்ற ஒரு பெண். வசந்தாக்கு 13 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோலையும் வருமானம் ரொம்ப குறைவு. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கேட்குறாரு, நீ சினிமாவில் பாடுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கிளம்பி சென்னை வராங்க. சென்னை இசையமைப்பார் பெண்டியாலாவை பார்க்குறாங்க. அவர் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறாரு. சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வசந்தா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெண்டியாலா கிட்டேருந்து அழைப்பு வருது. வாக்தானம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் முதல் தடவை வசந்தா பாடுறாங்க. அவங்க தமிழில் பாடின முதல் பாடல் 1963ஆம் ஆண்டு கொஞ்சம் குமரின்னு ஒரு படம். அதற்கு இசையமைத்தவர் வேதா. அவரோட இசையில் வசந்தாவும் ஜேசுதாஸும் சேர்ந்து ஒரு டுவேட் பண்ணாங்க. ஆசை வந்த பின்னே அருகில் வந்த பின்னேன்னு. இந்த பாட்டு தான் வசந்தாக்கும் முதல் பாடல். இந்த பாட்டு தான் ஜேசுதாஸுக்கும் முதல் பாடல். இந்த பாடலை பாடினதுக்கு பிறகு தான் ஜேசுதாஸ் பொம்மை படத்தில் நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டை பாடினார். ஜேசுதாஸ் பாடிய முதல் பாடல் இந்த பாடல் தான். கண்ணதாசனுடைய லட்சிய படைப்பு தாயே உனக்காக திரைப்படம். இதுல ஒரு பாட்டு பி சுசிலா பாட வேண்டிய ஒரு பாட்டு. அவங்களோட கால் ஷீட் கிடைக்காதனால கேவி மகாதேவன் அந்த சான்ஸ் வசந்தாக்கு தராங்க. ஒரு இனிமையான பாடல், இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்ங்கிற பாட்டை வசந்தா பாடினார். டிஎம்எஸும் சுசிலாவும் குடிகட்டி பறந்த காலம் அது. அதனால வசந்தாக்கு தமிழில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் மலையாள இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் நிறைய மலையாள படங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு தராரு. அவர் தமிழில் இசையமைத்த படம் துலாபாரம். அந்த படத்தில் சுசிலாவோடு சேர்ந்து வசந்தாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாடி தோழி கதாநாயகி மனதுக்கு சுகம்தானங்கிற பாட்டை சுசிலாவோடு சேர்ந்து வசந்தாவும் பாடினார். வாடி தோழி கதாநாயகி மனதுக்கு சுகம்தானா. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனால தான் கிடைச்சது. சுமதியின் சுந்தரியில ஒரு பாடல், பொட்டு வைத்த முகமோ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் எஸ்பிபி முதல் தடவையா சிவாஜிக்கு பாடின பாட்டு. இந்த பாட்டில் எஸ்பிபியோடு சேர்ந்து வசந்தா ஹம்மிங் பண்ணாரு. இந்த பாடல் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. வசந்தாவுக்கு ஹம்மிங் ராணி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடைச்சது. சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப இருக்கும். பொட்டு வைத்த முகமோ பாட்டு ஹிட்டான உடனே வசந்தா என்ன நினைக்கிறாங்க, தனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாடுற சான்ஸ் ரொம்ப குறையுது அவங்களுக்கு. ஆனால் ஹம்மிங் பண்ணுற சான்ஸ் நிறைய கிடைக்குது. 1977ஆம் ஆண்டு கேவி மகாதேவன் இருளும் ஒளியும் படத்தில் ஒரு இனிமையான பாடல், திருமகள் தேடி வந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடலில் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுவும் ஹம்மிங் தான்.
எஸ்பிபியோடு சேர்ந்து வசந்தா ஹம் செய்தார் அந்த பாடலை. திருமகள் தேடி வந்தார். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை. இதுல வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த ஒரு பாடல் வந்து இன்று முதல் செல்வம் இது என்னழகு தெய்வம் இது வாழ வந்ததுன்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை எஸ்பிபியோடு சேர்ந்து ஹம் செய்தவர் வசந்தா. இன்று முதல் செல்வம் இது என்னழகு தெய்வம். வசந்தாக்கு ஹம்மிங் சான்ஸ் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. 1972ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்த ராஜா படத்துல எஸ்பிபி பாடின ஒரு இனிமையான பாடல் இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு. இந்த பாட்டிலையும் வந்து வசந்தாக்கு ஹம் பண்ணக்கூடிய சான்ஸ் தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கொடுத்தாரு. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் வசந்தாக்கு ஹம்மிங் பண்ணக்கூடிய சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தனால MSV ட்ரூப்ல இருந்த ஷியாம்ங்கிறவர் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமான போது கருந்தேல் கண்ணாயிரங்கிற படத்துல அவர் வந்து வசந்தாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நேற்று வரை விண்ணில் இருந்தாலும் எஸ்பிபி பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டிலையும் வசந்தாக்கு கிடைச்சது ஹம்மிங் மட்டும்தான். நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ இன்று வசந்தாக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எம்ஜிஆர் படத்துல பாடுறதுக்கு ஒரு சான்ஸ். இதை கேள்விப்பட்டவனா அவங்களுக்கு வந்து பெரிய கனவு. TMSோட சேர்ந்து டுயட் பாட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. படம் வந்து ராமன் தேடிய சீதை. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சான்ஸ் மட்டும்தான் வசந்தா கிடைச்சது. TMS பாடுவாரு, வசந்தா ஹம் பண்ணுவாங்க. தமிழில் வந்து ஹம்மிங் சான்ஸ் கிடைச்சாலுமே மலையாளத்திலையும் தெலுங்குலையும் வசந்தா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் KV மகாதேவன் கூப்பிட்டு ஒரு பாடல் கொடுக்குறாரு. வசந்த மாளிகை படத்துல ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் ஏன் ஏன்ங்கிற பாடல். இந்த பாடல்ல வந்து TMSோடு இணைந்து வசந்தா பாடினார். சொர்க்கம் இருப்பது உண்மை அது பக்கத்தில் ஹம்மிங் பாடிட்டு இருந்த வசந்தாக்கு திக்கு தெரியாத காட்டில் படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாட்டுக்காரன் பாடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து எஸ்பிபி LR ஈஸ்வரி சாய்பாபா பாடுவாங்க. அந்த பாட்டில் வந்து வசந்தாக்கு ஹம்மிங் கிடையாது. ஆனால் அவங்க வந்து கோரஸில் பாடினாங்க. தொடர்ந்து வந்து பொன்னூஞ்சல் படத்தில் முத்துச்சரம் சூடி வரும் வெள்ளி பொண்ணுக்குங்கிற பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பாடுவாங்க. 1974 மியூசிக் டைரக்டர் விஜயபாஸ்கர் வந்து வசந்தாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஜெய்சங்கர் நடித்த படம் உன்னைத்தான் தம்பி. இந்த படத்துல மணி விளக்கே மாந்தளிரேன்னு ஒரு பாடல். எஸ்பிபியோடு சேர்ந்து வசந்தா அந்த பாடலை பாடினார். மணி விளக்கே மாந்தளிரே மதுரசமே ரகசியமே. பானுமதி தயாரித்து இயக்கி இசையமைத்த திரைப்படம் இப்படியும் ஒரு பெண். இதுல வந்து வசந்தாக்கு வந்து பானுமதி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பொங்குதே புன்னகைன்னு ஒரு பாடல். எஸ்பிபியோடு சேர்ந்து பாடினார் வசந்தா. பட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸுக்கு போட்டு காட்டுறதுக்காக சில பாடல்களை உருவாக்கி வச்சிருந்தாரு. அவ்வாறு உருவாக்கின பாடல்கள் வந்து பல பாடல்கள் வந்து வசந்தா பாடியிருப்பாங்க. இளையராஜாவோட இசைக்குழுவிலலாம் பாடிட்டு இருந்தாரு வசந்தா. மேடை கச்சேரியெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இளையராஜா சினிஃபீல்டுக்கு வந்த பிறகு புதிய வார்ப்புகள் படத்துல வசந்தாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஜென்சியோடு இணைந்து வந்து தந்தன தந்தன தாளம் ஒரு பாட்டை வந்து வசந்தா பாடினாங்க. வசந்தா தமிழ்ல பாடிய ஹம் செய்த பாடல்களோட எண்ணிக்கை வந்து 20க்கும் குறைவு தான். நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு ஏன் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிர் தான். ஆனா ஒரு விஷயம் வந்து உண்மை, வசந்தா ஹம் செய்த எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். நன்றி, வணக்கம்.